எங்கள் அப்பா எப்போவும் சொல்கிறதாங்க, வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஹவர்ஸும் ஒவ்வொரு நிமிஷமுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து இந்த குக்கிங் ஆர்டர் எடுத்தே செய்கிறது. ஒரு 4 வருஷமாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து அது வாட்டில் பண்ணிக்கிட்டுருக்கேன். இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே ஆர்டர்ஸ் வருது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் இந்த ஆர்டருமே வந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. அவங்க மட்டன் கிரேவி, அப்புறம் சிக்கன் 65 பிரியாணி, எக் பப்ஸ் கேட்டிருந்தாங்க, குலோப் ஜாமுன் கேட்டிருந்தாங்க, சிக்கன் பிரியாணி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். எல்லோரும் கேட்குறீங்க நீங்கள் எப்படி ஒரு ஆளாக பண்ணுறீங்கன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து ஒரு 9 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய குக்கிங். அப்போலேருந்து, ஏன்னா எங்கள் அம்மா வந்து அதிகமாக நல்லா சமைப்பாங்க. அதுக்கு மேலே பேக்கரி வச்சுருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்தே கடைக்கு தேவையான எல்லா பொருளும் வீட்டில் பண்ணுவாங்க. அதனால் பெரிய சமையல்லாம் பார்த்தனால எனக்கு ஈஸியாகவே வந்துருச்சு. அதனால தான் ஹெல்ப்பரோ எதுவும் இல்லாமல் நானே சமாளிச்சுக்கிறது. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது. இந்த மாதிரி சமையல் ஆர்டர் வந்தால் என்ன ஒரே ப்ராப்ளம்னா, பசங்களை வந்து ஒழுங்காக இது பண்ண முடியாது. அவங்க கரெக்டாகவே சாப்பிடல இன்றைக்கி சுத்தமாகவே. அப்படி பிஸியாக இருக்கறனால நம்ம வந்து தட்டில் போட்டு கொடுத்தாலுமே அப்படியே விளாண்டுட்டு போயிடுறாங்க. அது ஒன்று மாத்திரம் தான் எனக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட் பண்ணுறதுக்கு இதாகிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக இன்றைக்கி நாள் போச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.